ஐயா கருப்புசாமி, இந்த முனியனுங்க இந்த மாதிரி போச்சு அவனுக்குங்க. பயங்கரம் சிரிக்கிறானுங்க, பதில் பேச மாட்டேங்கிறானுங்க. இதை கேட்ட சிரிக்கிறானுங்க. என்னமோ ஆகி போச்சு அவனுக்குங்க. என்னாச்சு தெரியல அவனுக்குங்க. நீங்க தான் காப்பாற்றிக்கணும் சாமி. ஆமாங்க சாமி. சாதாரண பித்தலடா, பரம்பரையா வரக்கூடிய ஒரே வழி. உங்களுக்கு முன்னாடி நான் கம்பீரமா இருக்கா பாரு கருப்பசாமி, வந்து நிக்க வைய அவனை அவனை விரட்டி விட்டு. சரியா? இன்னும் அவன் நல்லா இருப்பான். பணியில் பண்ணுங்க சாமி. என்ன செய்ய போற? கடா வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், அப்புறம் வாய்க்கு ருசியா பிரியாணி செஞ்சு வைக்கணுங்க. ஆடு கடாலாம் நான் கேட்டேன்டா, எனக்கு பொங்கல் வச்சு சூட கட்டினாலே போதுண்டா. அப்படி குடும்பத்தை நல்லா சீரும் சிறப்பும் வைப்போம்டா. சரியா? சரி சாமி. அதை கேட்காம எனக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ண கடா வெட்டி கோழி வைக்கணும் வளர்த்துக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். ஐயா கருப்புசாமி, என்னை மன்னிச்சிருங்க சாமி. இத்தனை வருஷமா தெரியாம கடா வெட்டி கோழி வெட்டி பூஜை பண்ணிட்டோங்க சாமி. இனிமே நாங்க யாரும் அந்த தப்பா பண்ண மாட்டோங்க சாமி.